அங்கே என்ன லூட்டி அப்படிம்பாங்க. ஆனால் எழுந்து வரமாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இது, அவங்களும் இதை செஞ்சுருப்பாங்கல்ல சின்ன வயசில். அதனால அங்கே என்னடி லூட்டி பண்ணுற அப்படின்னு சத்தம் போடுவாங்க. அது எல்லாத்தையும் ஓசப்படாமல் எடுத்துகிட்டு வந்து கொல்லை பக்கத்தில் அதுக்குள்ளே அங்கே இருக்கிற உரலெல்லாம் நல்லா நல்லா தொடச்சி வச்சுருப்பாங்க. அதில் போட்டு நல்லா நச்சு, இல்லாட்டி எங்கள் அம்மியில் நல்லா தொடச்சி வச்சுருக்கு. இதுங்கெல்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணிடும். இது எல்லாத்தையும் ஒன்றா இழைப்பாங்க பாருங்கள். என்னெல்லாம்? புளி, கருப்பட்டி, மிளகாவத்தல், சீரகம், உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா இழைய ஒரு துவையல் மாதிரி ஒரு உருட்டல், லேகியம் உருண்டை மாதிரி உருட்டிடுவாங்க. அந்த காலத்தில் வீட்டில் தான் விளக்குமாறு செய்வாங்க. இந்த தென்னை ஓலையிலேருந்து அழகாக கிழித்து அங்கே அந்த அருவாமனையில் வச்சு நீட்டாக செஞ்சு வச்சுருப்பாங்க. புது குச்சிகளாக எடுத்துகிட்டு வந்து அதில் இதை இந்த லேகியத்தை ஒரு உருண்டை எல்லாருக்கும். இப்போ நீங்கள் லாலிபாப்புன்னு கடையில் வாங்குறீங்களே, நாங்கள் அதெல்லாம் ஹோம்மேட் லாலிபாப் சாப்பிட்ருக்கோம். அதுக்கு பேர் என்ன சொன்னேன்? நொக்கட்டாம்புளி. அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அப்படின்னு நொட்டை விட செய்யும். அந்த இதை ஒரு தரம் வாயில் போட்டிங்கன்னா அந்த புளிப்பு, உப்பு, உரப்பு, இனிப்பு எல்லாமா சேர்ந்துக்கிட்டு அப்படின்னா அதை சாப்பிட்டுட்டு இதை பற்றி ஒரு 4 நாளைக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு நொக்கட்டாம்புளி. அப்புறம் பாட்டிக்கெல்லாம் தெரியும், வீட்டில் அவங்க தூங்கிட்டு இருந்தால் கூட இவ அது அரிசி ட்ரம்மை திறந்து வச்சுருக்கா பாரு, வெள்ளை பாத்திரத்தை திறந்து வச்சுருக்கா, வெள்ளை சம்படத்தை திறந்து வச்சுருக்கா பாருன்னு ஒன்று சொல்லிடுவாங்க. யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. அடுத்த நாளைக்கு இந்த லூட்டி தொடரும். அப்புறம் இன்றைக்கி யாரும் வெயிலுக்கு போகக்கூடாது, எல்லோரும் வீட்டில் உள்ள உட்காந்து தாயம் ஆடுங்கன்னு. பசங்கள்லாம் பம்பரம் ஆடுறோம் அப்படிம்பாங்க. சரி, நீங்கள்லாம் பம்பரம் ஆடுங்கன்னு நாங்களாமும் போய் பார்ப்போம். அதாவது பெண்கள் ஆண்கள்னு வித்தியாசம்லாம் கிடையாது. நல்லா எல்லாருமா போய் அந்த அவங்க பம்பரம் ஆடுறத அவன் சில பேர் எச்ச பண்ணி தொடர்னு விடுவான்ல, உன் பம்பரம் எச்சல். இதெல்லாம் அன்னைக்கு நடந்த கான்வர்சேஷன். அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? நேற்று பூரா வீட்டுக்குள்ளேயே உட்காந்து தாயம் ஆடியாச்சு, இதெல்லாம் போர் அடிக்குது, என்ன பண்ணலாம் இன்றைக்கி? இலந்த வடகம் அவங்க வீட்டில் மாடியில் உலர்த்தி வச்சுருக்குறாங்க, அதை யாரான்னு லூட் பண்ணிட்டு வாங்கன்னு. அதான் லூட்டி போல் இருக்குது. லூட்னா திருடுறது இல்லை. அவங்க வீட்டில் போய் எடுக்கணும். வேண்டாம் வேண்டாம், நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கீங்களாங்கிறது தெரியாது. நாங்கள் பயாஸ்கோப் பார்த்துருக்கோம், இலந்த வடகம் சாப்பிட்ருக்கோம், நொக்கட்டாம்புளி சாப்பிட்ருக்கோம். இப்போ இந்த இலந்த வடகங்கிறது யார் வீட்லையார் மாடியில் காய வச்சுருப்பாங்க. அதை ஓசப்படாமல் இந்த மரத்தில் ஏறி அந்த கிளையில் தொத்திக்கிட்டு அடுத்த வீட்டு மாடியில் அவங்க பாவம். அது எப்படி தெரியுமா? அங்கெல்லாம் மற்ற பொருள்களும் வச்சுருப்பாங்க. காக்கா வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சவுரி வேற போட்டிருப்பாங்க. காக்கா பயப்படும், இவன் பயப்பட மாட்டானே, போய் அந்த இலந்த வடகத்தை எடுத்துகிட்டு வருவான். இலந்த வடை அப்படிங்கிறது இலந்தம்பழம், குட்டி குட்டியாக இருக்கும் தெரியுமா? இலந்தம்பழம், அதுலேயும் கொஞ்சம் உப்பு, பெருங்காயம், இதே கருப்பட்டி எல்லாத்தையும் போட்டு இடிப்பாங்க. இடிப்பாங்கனாக்கா அந்த கொட்டை ரொம்ப நஞ்சிடக்கூடாது. கொட்டை ரொம்ப நஞ்சிடுச்சு அப்புறம் நீங்கள் சொம்ப தூக்கிட்டு ஓடிட்டே இருக்கணும், வயிற்றுப்போக்கு ஆரம்பிச்சுடும். கரெக்டாக அந்த விதையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாயில் ஆகப்படணும். எல்லாத்துக்கும் ஒரு பதம் வச்சுருப்பாங்க. அது எல்லாம் எக்ஸ்பர்ட் ஆச்சே. போட்டு இடித்து அதை வடை மாதிரி தட்டி வெயிலில் காய வச்சுருப்பாங்க. 3 நாளில் அது காஞ்சிரும். யார் காய விட்டா? இந்த இலந்த வடை நல்ல வேளை இப்போ கிடைக்குதுங்க. அமெரிக்காலேருந்து வந்தவங்க பழைய நினைவில், ஐ ரிமெம்பர் அ பிளாக் வடை லைக் திங் வி யூஸ் டு ஈட், இட் யூஸ் டு பி வெரி டேஸ்டி அப்படிங்கிறாங்கல்ல. இந்த கடையில் கிடைக்கிது வா அப்படின்னாக்கா அவன் நிறையா மிளகாயும் பெருங்காயத்தையும் போட்டு அவ்வளோதான் நாக்கு பூரா புண்ணாயிட்டு காஃபி கூட குடிக்க முடியாமல் இப்போ திண்டாடிட்டு இருக்கான். அப்போல்லாம் எல்லார் வீட்லேயும் செய்வாங்க, உடம்புக்கு நல்லதுங்கிறதுக்காக செய்வாங்க. இப்போது இலந்த வடை கதை முடிஞ்சுது. அடுத்த நாளைக்கு இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம கூட்டாஞ்சோறு பண்ணலாமா? அவ்வளோதான். உடனே எல்லாம் உள்ளே போவோம். நான் என் வீட்டிலேருந்து அரிசி கொண்டு வரேன். எல்லாம் அரிசி, உன் வீட்டிலேருந்து பருப்பு, புளி, நீ காய்கறி, நம்ம தோட்டத்தில் கருவேப்பிலை எல்லாம் பறிச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் கொண்டாந்து இதை கழுவி பெரிய இருக்கத்துக்குள்ளே பெரிய தாதா அவர் தான் கிணத்துலேருந்து தண்ணி இறைச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுப்பார். ஏன்னா அவருக்கு எல்லாமே க்ளீனாக இருக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் கிராமத்தில் நீங்கள்லாம் சுத்தமே கிடையாது. இன் பாம்பேன்னு ஆரம்பிப்பான். இருக்கட்டும், உங்கள் பாம்பே எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் செய்கிறத நீ கூட ஃபாலோ பண்ணு அப்படின்னு அவனை கொஞ்சம் அடக்கி வைப்பாங்க. இல்லாட்டா இந்த
வடநாட்டிலேருந்து வந்த நம்ம தமிழ்நாட்டு பசங்களே கொஞ்சம் எகிருவாங்க. இதெல்லாம் அனுபவத்தில் தாங்க சொல்கிறேன். நம்மளே போய் வடநாட்டில் இருந்தோம், அது வேறு விஷயம். ஆனால் அங்கேருந்து வந்தவங்கள நாங்கள் இப்படி தான் பார்ப்போம். எல்லாத்தையும் கழுவிட்டு அதை அழகாக இது நறுக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய அக்கா, அவள் காய்கறி எல்லாம் நறுக்கி தர, அரிசியை களைஞ்சி கொல்லை பக்கத்தில் 3 அடுப்பு வச்சு, அதான் செங்கல் அடுப்பு வச்சு இருக்கிற மட்டை கிட்ட எல்லாத்தையும் போட்டு அங்கே பற்ற வச்சு, சின்ன குழந்தைங்கள்லாம் தள்ளி இருக்கணும், ஒருத்தருக்கிட்ட வரக்கூடாது அப்படிம்பாங்க. எல்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கும். ஒரு வெங்கலப்பானை அங்கே தான் காயுதில்ல பாத்திரம், அதை தூக்கி வச்சு அதுலேயே அரிசியை போட்டு, அதுலேயே பருப்பை போட்டு, அதுலேயே புளியை போட்டு, கத்திரிக்காயை போட்டு, கருவேப்பிலையும் கிள்ளி போட்டு, உப்பையும் போட்டு, மஞ்சத்தூளையும் போட்டு, அது கொதிக்கும்போது வேடிக்கை பார்த்து அது எப்படா ஆகும்னு அது ஆவறதுக்குள்ளே எல்லாம் அப்பா பறப்போம். காலையில் சாப்பிட்ருப்போம். இந்த கூட்டாஞ்சோரோட சுவை வேறு எங்கேயுமே கிடைக்காது. உடனே என்ன பண்ணுவாங்க, ஏய் புரச மரத்து இலையெல்லாம் பறிச்சுட்டு வாடா அப்படிம்பாங்க. புரச மரத்து இலை நல்லா பெருசு பெருசாக இருக்கும். எல்லாம் கையேந்தி தான், கையேந்தி பவன் அங்கே. அப்படி சுட சுட அந்த கூட்டாஞ்சோரை எடுத்து அதை அப்படி ருசித்து சாப்பிடுவோம். அந்த இலையில போட்டதுனால அந்த இலை வாசனை இருக்குல்ல, இந்த இலை வாசனை, வாழை இலை வாசனை வேறு மாதிரி. இந்த கூட்டாஞ்சோறு மரத்துலேருந்து பறித்த இலையில அப்படி வச்சு சாப்பிட்ட காலம் உண்டு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், சரி கூட்டாஞ்சோறு பண்ணியாச்சு, இலந்த வடை சாப்பிட்டாச்சு, நொக்கட்டாம்புளி பண்ணியாச்சு, நம்ம நாடகம் போடலாம். எல்லாமே அவங்களுக்குள்ள பெரிய பாலச்சந்தர் சார்னு எண்ணம். எல்லாமே நான் டைரக்ட் பண்ணுறேன், அதுவே இதுவேன்னு எல்லாம் வந்து சேர்ந்துக்கும். இதில் 2 மக்கு இருக்கும். மக்குன்னு ஏன்னு சொல்கிறேன்னா, அதுங்க ஏதாவது 4ஆம் கிளாஸில் 2 தடவை ஃபெயில் ஆச்சுன்னா நாங்களே பட்டம் கட்டிடுவோம் மக்குன்னுட்டு. ஏய் நீங்கள் 2 பேரும் ஸ்க்ரீன் பிடிச்சிக்கணும். ஸ்க்ரீன் என்ன, அம்மாவுடைய 6 கஜம் புடவை, நீ இந்த கோடிக்கு பிடிச்சிக்கணும், அந்த கோடிக்கு பிடிச்சிக்கணும். சரியானோடனே அதுகளுக்கு பெரிய பதவி கிடைச்சாப்புல நாங்கள் ஸ்க்ரீன் பார்த்துக்குறோம் அப்படின்னு அதுக 2 இருக்கும். பாக்கிக்கெல்லாம் கதை வசனம் டைரக்ஷன்லாம் நடக்கும். என்ன கதை, ஒன்று பக்தி பாடலாக இருக்கணும், பக்த குச்சேலா அப்படின்னுட்டு, ஏய் நீ குச்சேலன் நீ கிருஷ்ணன் அப்படி எல்லோரும் அவங்க பாத்திரம் எடுத்துக்கிட்டு ஏதோ நடிப்போம். ஆனால் தாத்தா கிட்ட விஷயம் சொன்னோடனே அவர் சொல்வார், தபார் தேசிய பாடல் பாடாமல் எந்த நாடகமும் இந்த வீட்டில் ஒலிக்கக்கூடாது அப்படி மாதிரி. ஏன்னா அவர் தேசியவாதி. கதர் போட்டிருப்பார், கதர் கப்பல் கோடி தோணுதே, கரம் சந்திர மோகனதாஸ் காந்தி இந்திய சுதேசி, கதர் கப்பல் கோடி தோணுதே, ஜெய வந்தே மாதரம், உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் செப்பித்திரிவாரடி கிளியே செய்வதறியாரடி. பாரதியார் பாட்டு வரைக்கும் எல்லாத்தையும் அவர் சொல்லி கொடுப்பார். நாங்கள் எல்லாரும் கோஷ்டி